கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 14 காமுகன் கதையும் ஆண் பெண்ணாக மாறிய கதையும் அதன் தொடர்ச்சி. அரசன் சௌமியனுக்கு அழகு நிறைந்த 2 புத்திரர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனின் பெயர் அதிரதன், மற்றொருவனின் பெயர் அவிரதன் என்பதாகும். அந்த அரசனுக்கு இவர்களைத் தவிர 2 புத்திரிகளும் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவளின் பெயர் சர்வகலாஞ்சா, அதாவது சகல வித்தைகளையும் கற்று தேர்ந்தவள். இளையவளின் பெயர் சித்ராங்கனா என்பதாகும். அரசன் தன்னுடைய புத்திரிகளுக்கும் ருத்ராட்ச மாலைகளையே அணிகலன்களாக அணிவித்து மகிழ்ந்தாள். இவ்வாறு இருந்து வரும் நாளில் கேரள தேசத்து அரசனான பிரம்மநாதன் என்பவனின் மகனும் இளைஞனுமான கமலாக்ஷன் என்ற அரசகுமாரன் சௌமியராஜனின் மூத்த பெண்ணான ஸ்வர்கலாஞாவை முறைப்படி திருமணம் செய்து கொண்டான். திருமணமான முதல் நாள் இரவு புதுமண தம்பதிகள் இருவரும் தனித்திருக்கும் போது அரசகுமாரன் தன் மனைவியின் உடம்பில் அணிந்திருந்த ருத்ராட்ச மாலைகளை எல்லாம் கழற்றி வாங்கி ஒரு பெட்டியில் வைத்து மூடிவிட்டு தன்னிடம் இருந்த விலை உயர்ந்த ஆபரணங்களை எடுத்து அவளுக்கு கொடுத்து அவளுடன் இன்பமாக சுகித்திருக்க விரும்பி அழைத்தான். அப்போது ஸ்வர்காஞ்சலா தன் கணவனை நோக்கி, நாதா, ஆபரணங்களிலேயே மிகச் சிறந்ததும் பரிசுத்தம் வாய்ந்ததுமான ருத்ராட்சத்தை தாங்கள் அணிந்து கொள்ளாததால் என்னோடு உடலுறவு கொள்ளும் தகுதி உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று கூறினாள். அதை கேட்டதும் கமலாக்ஷன், என் அழகு மனைவியே, விலை உயர்ந்த நவரத்தின ஆபரணங்களை நான் என் உடம்பில் தரித்திருக்கும் போது அவற்றை காட்டிலும் நீ குறிப்பிட்ட ருத்ராட்சத்திற்கு அப்படி என்னதான் பெருமை இருக்கிறது என்று இகழ்ச்சியாக கூறினான். உடனே சர்வகலாஞ்சாவுக்கு கோபம் பொங்கியோங்கியது. அவள் தன் கணவனை நோக்கி, நீங்கள் புத்தி மயக்கத்தின் விளைவால் ருத்ராட்சத்தை தரிக்க மறுத்துவிட்டீர்கள். மகா பாதகங்களாகின்ற சர்ப்பங்களினால் நீங்கள் தீண்டப்பட்டிருக்கிறீர்கள். இதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. ஆகையால் உங்களோடு நட்புறவு கொள்வதோ சகவாசம் வைத்து கொள்வதோ சரியல்ல. ருத்ராட்சத்தின் மகிமையை பற்றி உங்களுக்கு சரிவர தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற விருப்பம் இருந்தால் புராணங்களை கற்றறிந்த சிறந்த அறிவாளிகளில் யாரிடமாவது என் முன்னிலையிலேயே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றாள். உடனே கமலாக்ஷன், உன் இஷ்டப்படியே வைத்து கொள்ளலாம். ஆனால் என் மனதுக்குட்பட்ட மனிதர் யார் மூலமாவது ருத்ராட்சத்தின் மகிமையை பற்றி நான் அறிந்து கொள்ள முடியுமானால் அப்போது நான் ஆண்மகனாக இருந்தாலும் உனக்கு மனைவியாவேன். நீயும் எனக்கு அப்போது கணவனின் ஸ்தானத்தில் திகழ்வாய், இது உறுதி என்று கூறினான். சர்வகலாஞ்சாவும் அதற்கு ஒப்புக்கொண்டாள். அன்றிரவு பொழுது கழிந்ததும் புத்திளம் தம்பதிகள் இருவரும் எழுந்து சிறந்த ஆடை ஆபரணங்களினால் தங்களை அலங்கரித்து கொண்டு கல்யாண மண்டபத்தை நோக்கி வந்தார்கள். அப்போது அவர்களை பார்த்து போவதற்காக சில அந்தணர்களும் அரசர்களும் அங்கே வந்து குழுமினார்கள். அப்போது புத்தி சாதுரியம் மிகுந்த சர்வகலாஞ்சா அங்கு குழுமி இருப்பவர்களை ஒருமுறை கண்ணோட்டமிட்டு விட்டு தன் கணவனை நோக்கி, அரசே,
இங்கே இப்போது வருகை தந்திருப்பவர்களில் யாரிடமாவது ருத்ராட்சத்தின் மகிமையை பற்றியும் அதை அணிந்து கொள்வோரின் கீர்த்தியை பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்ள உங்களுக்கு சம்மதம் இருக்கிறதா என்று கேட்டாள். அதற்கு கமலாக்ஷன், மனைவியே, இந்த கல்யாண மண்டபத்திலுள்ள சித்திரங்கள் வரையப்பட்ட சுவற்றில் சித்திர உருவத்தில் ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே இப்போது இங்கே எழுந்து வந்து ருத்ராட்சத்தின் அருமை பெருமைகளைப் பற்றி என்னிடம் விளக்கிக் கூற வேண்டும். அப்போதுதான் நான் அவற்றை ஒப்புக்கொள்வேன் என்று கூறினாள். அதற்கு சம்மதித்த ஸ்வர்கலாஞ்சா சித்திர வடிவத்தில் காட்சியளித்த மகாவிஷ்ணுவை வணங்கி, திருமாலே, பாபங்களை போக்கவல்ல ருத்ராட்சத்திற்கு உண்மையிலேயே மகிமை இருக்குமென்றால் ருத்ராட்சம் தரித்தவர்கள் பாபங்களை செய்திருந்தாலும் அது புண்ணியமாகவே மாறக்கூடுமென்றும், ருத்ராட்சத்தை தரிக்காதவர்கள் என்னதான் மகத்தான புண்ணியங்களை செய்திருந்தாலும் அது பாபங்களின் பயனையே கொடுக்கவல்லது என்பது சத்தியமாக இருக்குமென்றால் இந்த ருத்ராட்சத்தின் மகிமையானது உண்மையானதாகவும் வேதாந்தத்திற்கு இசைந்ததாகவும் சகல சாஸ்திரங்களுக்கும் விரோதமில்லாததாகவும் எங்கும் புகழ் வாய்ந்ததாக இருப்பதும் தங்களுக்கு இசைவுள்ளதாக இருந்தால் தாங்கள் இப்போது தங்கள் யோக நித்திரையிலிருந்து கண்விழித்து இந்த ஆதிசேஷனின் படுக்கையிலிருந்தும் எழுந்திருந்து இங்கு வந்து ஸ்ரீ சிவபெருமானின் ஆட்சைப்படி அவற்றை உள்ளது உள்ளபடி சொல்லியருள வேண்டும் என்று உள்ளமுருக கேட்டு வேண்டிக் கொண்டாள். உடனே மகாவிஷ்ணு சித்திர உருவத்திலிருந்து அங்கு எழுந்து வந்து, பெண்ணே, நீ இப்போது ருத்ராட்சத்தை பற்றி கூறியது அனைத்தும் சகல உபனிஷத்துக்களுக்கும் சகல வேதாந்தங்களுக்கும் சம்மதமானதுதான். இது முழுக்க முழுக்க சத்தியமானது. ருத்ராட்சத்தின் மகிமையை தேவர்களின் தலைவரான மகாதேவன் மட்டுமே அறிவார். எப்படிப்பட்ட குலத்தில் தோன்றிய மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் மிக புனிதமான ருத்ராட்சத்தையே தன் உடம்பில் ஆபரணமாக அணிந்து கொள்வானாகில் அவனே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைய பெற்றவனாவான். சகலராலும் வணங்கும் தகுதி பெற்றவன் அவன்தான். உண்மையை சொல்லப்போனால் அப்படிப்பட்டவனுக்கு நானும் அஞ்சி அடங்கித்தான் நடந்து கொள்வேன். ஆகையால் ருத்ராட்சமானது அனைவராலும் அணிந்து கொள்ளக்கூடிய தன்மை படைத்ததாகும் என்று கூறிவிட்டு முன் போலவே சித்திர உருவமாக ஆதிசேஷனின் படுக்கையின் மீது படுத்து துயில் கொண்டு விட்டார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.